தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தின் தலைமை இடம் எது? விடை சி, சென்னை. இரண்டாவது கேள்வி, தமிழ்நாட்டின் மாநில தேர்தல் ஆணையர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? விடை பி, ஆளுநர். மூன்றாவது கேள்வி, தமிழ்நாட்டில் மாவட்ட ஆட்சியரின் பதவிக்காலம் எவ்வளவு? விடை டி, அதிகாரப்பூர்வ கால வரையறை இல்லை. நான்காவது கேள்வி, தமிழ்நாட்டின் முதன்மை செயலாளர் எந்த சேவையினை சேர்ந்தவர்? விடை பி, இந்திய நிர்வாக சேவை. ஐந்தாவது கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ளூர் அரசு சட்டங்கள் எந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலம் அமலுக்கு வந்தன? விடை பி, 73வது மற்றும் 74வது திருத்தங்கள். ஆறாவது கேள்வி, தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுவர்? விடை ஏ, மக்கள் வாக்களிப்பு மூலம். ஏழாவது கேள்வி, தமிழ்நாடு மாநில ஆளுநரின் பிரதிநிதி ஏன் இருக்கிறார்? விடை சி, ஆலோசனை வழங்க. எட்டாவது கேள்வி, தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக யாரை காணலாம்? விடை பி, அதிகமான எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கொண்டவர். ஒன்பதாவது கேள்வி, தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் அதிகாரப்பூர்வ வீட்டின் பெயர் என்ன? விடை பி, கிரீன்வேஸ் ரோடு இல்லம். பத்தாவது கேள்வி, தமிழ்நாடு மாநில அரசின் கீழ் செயல்படும் முதன்மை நிர்வாக அமைப்புகள் எவை? விடை ஏ, அமைச்சுகள். நாம் இப்போ 10 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கோம். இதோட மதிப்பெண்ணை தெரிஞ்சிக்க கீழே இருக்கிற மதிப்பெண் காட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் நாம் எத்தனை ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு காட்டும். நாம் 10க்கு 10மே கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம். இந்த பேஜ் உங்களோட சுய மதிப்பீட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் எக்ஸாமில் நல்லபடியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். படிச்சுட்டு இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.